Hello everyone, welcome to Bangalore Home YouTube channel. இன்னைக்கு என்ன ரெசிபினா பீர்க்கங்காய் பொரியல். அதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இந்த பீர்க்கங்காவை தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் பொரியலுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 1/2 கப் கலக்காய், 5 ட்ரை சில்லி, இது ரெண்டுத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவனில் 3 minutes வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் அதில் கடுகு, சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காவை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் இந்த பீர்க்கங்காய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த பொரியலுக்கு தண்ணி சேர்க்க வேணாம். இது நீர்க்காயின்றதுனால இதுலேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே இந்த காய் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி வேக விட்டீங்கன்னா எல்லா காயும் குழஞ்சி போயிடும். அதனால் தண்ணி சேர்க்காம இதை அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இது வெந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த பொரியலுக்கு தேவையான இஞ்சி பூண்டு சும்மா ஒரு 4 பல் இஞ்சி, ஒரு 1/2 இன்ச் அளவு ஜிஞ்சர் க்ரஷ் பண்ணி இந்த பொரியல்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பியும் லிட் போட்டு மூடி வேக விட்டுடலாம். ஒரு 5 minutes வேக விட்டுடலாம். இது வெந்துட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம ரோஸ்ட் பண்ண கிரவுண்ட்நட்டும் சில்லி பவுடரும் நான் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போது லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு நல்லா பீர்க்கங்காய் வெந்து வந்திருக்கு. ஆனால் இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஈரப்பதம்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நான் தண்ணியே சேர்க்கல, அதில் இருக்கிற தண்ணியே எவ்வளோ வந்து காய் வெந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு ட்ரையாக வந்திருக்கு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கிற கிரவுண்ட்நட்டும் ட்ரை சில்லியும் இந்த காயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுடைய பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த பொரியலை நீங்கள் சாம்பார் ரைஸ் கூட, கர்ட் ரைஸ், இந்த மாதிரி ரைஸ் ஐட்டம், வெரைட்டி ரைஸ் கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப் டு டேட் உங்களுக்கு அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.